ஹலோ ஆல், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ். இங்கே வந்து மீன் ஆஃப் ஆல் 2 டிஜிட் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 2 டிஜிட் நம்பர்ஸ் வந்து 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு 99. ஸோ இதோட மீன் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு டிஜிட் ப்ளஸ் லாஸ்ட்டு டிஜிட் பை 2. ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 10, லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் வந்து 99 டிவைட் பை 2. இதை ஆட் பண்ணால் 109/2 வரும். 109 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 54.5 கிடைக்கும். இதுதான் இதோட மீன் வேல்யூ. இங்கே சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட மீன் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோட சம் நம்ம கண்டுபிடிக்கலாம். 50 + 40 90, 90 + 30 120, 120 + 20 140, 140 + 10 150 தான் இதோட சம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இங்கே 5 கொடுத்துருக்காங்க. அப்போ மீன் வேல்யூ வந்து சம் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 5. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 30 கிடைக்கும். இதுதான் இதோட மீன் வேல்யூ. இங்கே வந்து சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட மீன் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோட சம் நம்ம ஆட் பண்ணலாம். 2 + 4 6, 6 + 6 வந்து 12, 12 + 8 வந்து 20, 20 + 10 30, 30 + 12 வந்து 42, 42 + 14 56, 56 + 16 72. இப்போ 72 தான் இதோட சம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு மீன் வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இங்கே வந்து 8 இருக்குது. ஸோ மீன்னா சம் டிவைடட் பை நம்பர். 72/8 9 தான் இதோட ஆன்சர். 9 and 25க்கு மீன் ப்ரொபோஷனல் வேல்யூ கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோஷனல் ஃபார்முலா வந்து √(a × b). இங்கே வந்து a வேல்யூ வந்து 9, b வேல்யூ 25. இப்போ √9 × 25. 9 × 25 வேல்யூ வந்து 225. √225 வேல்யூ வந்து 15. ஸோ 15 தான் இதோட ஆன்சர். மீன் ப்ரொபோஷனல் பிட்வீன் 0.02 and 0.32 கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூவை நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணலாம். இது வந்து b. ஸோ மீன் ப்ரொபோஷனல் ஃபார்முலா வந்து √(a × b). இப்போ √0.02 × 0.32. இதை மல்டிப்ளை பண்ணால் √0.0064 வரும். இதுக்கு ரூட் வேல்யூ எடுத்தோம்னா நமக்கு வந்து 0.08 வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இங்கே வந்து 20 ஐட்டம்ஸோட மீன் வேல்யூ வந்து 14 கொடுத்துருக்காங்க. அவங்க செக் பண்ணும்போது தான் தெரியுது, அவங்க 43ன்ற நம்பரை 53ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளை கரெக்ட் மீன் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ராங் சம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 20 × மீன் வேல்யூ வந்து 40. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 800 தான் ராங் சம். இப்போ இந்த சம் வேல்யூலேருந்து நம்ம கரெக்டான வேல்யூவை ஆட் பண்ணலாம். 43 கரெக்டான வேல்யூ, ராங் வேல்யூ வந்து 53. ஸோ அதை மைனஸ் பண்ணலாம். இதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது நமக்கு 790 கிடைக்கும். இப்போ வந்து கரெக்டான மீன் வேல்யூ தான் கேட்குறாங்க. கரெக்டான மீன் வேல்யூ வந்து இந்த சம் வேல்யூ 790/20 ஐட்டம்ஸ் டிவைடட் பை 20. இந்த 0 and 0 கேன்சல் ஆகிடும். 79/2 வந்து 39.5. 39.5 தான் இதோட கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து 4 அப்சர்வேஷனோட மீன் வேல்யூ 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அப்சர்வேஷன்லையும் சின்ற நம்பரை நம்ம ஆட் பண்ணால் நியூ மீன் வேல்யூ வந்து 22ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சி வேல்யூ தான் கேட்குறாங்க. நியூ மீன் வேல்யூ ஈக்குவல் டு ஓல்டு மீன் வேல்யூ ப்ளஸ் சி. நியூ மீன் வேல்யூ வந்து 22, ஓல்டு மீன் வேல்யூ வந்து 20 ப்ளஸ் சி. c ஈக்குவல் டு 22 - 20, 2ன்றது தான் அந்த c வேல்யூ. இங்கே வந்து 89 அப்சர்வேஷன் மீன் வேல்யூ வந்து 32ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 32 × 89. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2848 கிடைக்கும். இங்கே வந்து 38 and 28க்கு பதிலாக 29 and 37 வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கரெக்ட் சம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2848 - 29 - 37. தப்பான வேல்யூ மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான வேல்யூ ஆட் பண்ணலாம். 38 + 28. இதை ஆட் பண்ணும்போது அகெயின் நம்மளுக்கு 2848 தான் கரெக்டான சம் வேல்யூ கிடைக்கும். இப்போ கரெக்ட் மீன் வேல்யூ தான் கேட்குறாங்க. 2848/89. இதை நம்ம 89ஆல் டிவைட் பண்ணும்போது அகெயின் கரெக்டான மீன் வேல்யூ வந்து 32 வரும். 32 தான் இதோட ஆன்சர். இங்கே குமார்ன்ற ஒருத்தர் வந்து ஹாஸ்டல் மெஸ்ஸோட இன்சார்ஜாக இருக்காரு. அதில் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மீன், மீடியன், மோட் எதை கம்பேர் பண்ணி அவங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சப்பாத்தி தேவைன்னு டிசிஷன் எடுக்கிறதுன்றதை தான் நம்மளை கேட்டிருக்காங்க. மீனுன்றது வந்து இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 25ஆல் டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணும்போது இதில் டெசிமல் பாயிண்ட் வருது. ஸோ மீன் வேல்யூவை வச்சு நம்மளால் இதை டிசைட் பண்ண முடியாது. மீடியன்றது இது எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் சென்டர் வேல்யூ எடுக்கணும். அப்படி எடுக்கும்போதும் இதில் வந்து ப்ராப்பராக நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. மோடுன்றது வந்து
ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ சப்பாத்தி ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்ருக்காங்கன்னு, எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்ருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 3 சப்பாத்தி சாப்பிட்ருக்காங்க, அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் மோட் வேல்யூ. இதில் வந்து 2ன்ற நம்பர் வந்து 12 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இதை வச்சு தான் எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்பாத்தி நீட் இருக்குன்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ மோட் வேல்யூ தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. இங்கே வந்து மீன் ஆஃப் 5 நம்பர்ஸோட மீன் வேல்யூ வந்து 27 கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் வந்து எக்ஸ்க்ளூட் ஆனதுக்கப்புறம் அந்த மீன் வேல்யூ 25 மாறுது. அந்த எக்ஸ்க்ளூடட் நம்பர் வேல்யூ தான் கேட்குறாங்க. சம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 5 × 27 135 தான் அந்த சம் வேல்யூ. இப்போ நியூ மீன் வேல்யூ வந்து 25. நியூ சம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுலேருந்து ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் ஆனதுக்கப்புறம் இந்த 25 வருது. இப்போ 5 - 1 வந்து 4. 4 × 25 100 தான் வந்து நியூ சம் வேல்யூ. இப்போ அந்த எக்ஸ்க்ளூடட் நம்பர் கேட்குறாங்க. 135 - 100 35 தான் அந்த நம்பர். இங்கே வந்து 5 நம்பர்ஸோட மீன் வேல்யூ 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் ஆனதுக்கப்புறம் அந்த மீன் வேல்யூ வந்து 4 ரெடியூஸ் ஆகுது. அந்த எக்ஸ்க்ளூடட் நம்பர் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 நம்பரோட சம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த 32 மீன் வேல்யூ இன்ட்டு 5 இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 160 கிடைக்குது. இதுதான் சம் வேல்யூ. ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் ஆனதுக்கப்புறம் அந்த மீன் வேல்யூ 4 ரெடியூஸ் ஆகுது. அப்போ நியூ மீன் வேல்யூ வந்து 32 - 4 28 நியூ மீன் வேல்யூ. இப்போ நியூ சம் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதுலேருந்து ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் இருக்கும். 4 இன்ட்டு அந்த மீன் வேல்யூ 28 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 112. எக்ஸ்க்ளூடட் நம்பர் தான் கேட்குறாங்க. எக்ஸ்க்ளூடட் நம்பர் வந்து ஆல்ரெடி உள்ள ஓல்டு சம் வேல்யூ 160 மைனஸ் நியூ சம் வேல்யூ 112. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 48 கிடைக்கும். இதுதான் அந்த எக்ஸ்க்ளூடட் நம்பர். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 100 அப்சர்வேஷனோட மீன் வேல்யூ வந்து 40ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 வேல்யூவை தப்பாக வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. 3 and 72 வந்து தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பதிலனா 30 and 27க்கு பதிலாக 3 and 72 மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மள கரெக்டான மீன் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்கரெக்ட் சம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 100 × 40 4000 தான் இன்கரெக்ட் சம் வேல்யூ. இதில் 4000ல் நம்ம வந்து கரெக்டான சம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 4000 மைனஸ் தப்பான வேல்யூ -3 - 72 ப்ளஸ் கரெக்டான வேல்யூ 30 + 27. 4000 -3 - 72 வந்து -75. 30 + 27 வந்து 57. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 3982 கிடைக்கும். இதுதான் கரெக்டான சம் வேல்யூ. கரெக்ட் மீன் வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ 3982 டிவைடட் பை 100 39.82. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஹார்மோனிக் மீன் வேல்யூ வந்து 6.4ன்னு கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரிக் மீன் வேல்யூ வந்து 8. ஜாமெட்ரிக் மீன் வேல்யூ ஃபார்முலா வந்து √A × B. ஜாமெட்ரிக் மீன் வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க. √AB. AB = 8². 8² வேல்யூ 64. ஏபியோட வேல்யூ 64. ஹார்மோனிக் மீன் வேல்யூவோட ஃபார்முலா வந்து 2AB / A + B. இங்கே ஹார்மோனிக் மீன் வேல்யூ வந்து 6.4 கொடுத்துருக்காங்க. 2 × AB வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 64 / A + B. இந்த 6.4 64 கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 10 வரும். இப்போ A + B = 2 × 10 20. ஏபியோட வேல்யூ 64. A + B யோட வேல்யூ வந்து 20. அதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 64 வரணும், ஆட் பண்ணால் 20 வரணும். அந்த மாதிரி இங்கே 2 நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 × 16 தான் அந்த 2 நம்பர். 4 × 16 வந்து 64. 4 + 16 20. இங்கே நம்மள அந்த வேல்யூஸ் தான் கேட்குறாங்க. 4 and 16 தான் இதோட ஆன்சர். இங்கே 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மீன் வேல்யூ 16 கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்கே மீன் வேல்யூ 60 கொடுத்துருக்காங்க. சம் வந்து x + 3 x + 6 x + 9 + x + 12 பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 5. இப்போ இதில் 5x இருக்குது. 5x ப்ளஸ் இதை ஆட் பண்ணால் 30 கிடைக்குது பை 5 = 60. இதிலிருந்து 5 காமனாக வெளியே எடுத்தோம்னா x + 6 பை 5. 5 and 5 கேன்சல் ஆகிடும். x + 6 = 60. x = 60 - 6 54 தான் இதோட ஆன்சர். இங்கே சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மீன் வேல்யூ தான் கேட்குறாங்க. இந்த மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா summation of xf by summation of f. இப்போ இந்த x × fனா 5 × 3 ப்ளஸ்
10 into 10 plus 15 into 25 plus 20 into 7 plus 25 into 5 divided by 3 plus 10 plus 25 plus 7 plus 5. 5 into 3, 15. 10 into 10, 100. 15 into 25, 375. 20 into 7, 140. 25 into 5, 125. Denominator எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 50 கிடைக்கும். நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு 755 by 50. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 755 divided by 50. 1 into 50, 50, balance வந்து 25 இருக்கும் 255. 5 into 50, 250. balance 5. நம்ம decimal point வச்சோம்னா இங்க 0 ஆட் பண்ணிக்கலாம். 1 into 50, 50. அப்போ 15.1 தான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.